ஒரு அறிஞன் சொன்னான், ஒரு கணவனுடைய மகிழ்ச்சி என்பது அவன் மனைவியின் வார்த்தைகளிலும், ஒரு கணவனுடைய ஆரோக்கியம் என்பது அவன் மனைவியின் கைகளிலும், ஒரு கணவனின் ஆயுள் என்பது அவன் மனைவியின் அரவணைப்பிலும், ஒரு கணவனின் வாரிசு என்பது அவன் மனைவியின் வயிற்றிலும் தான் இருக்கிறது என்று சொன்னார். அதான் ஊடகங்களில், அதாவது இன்னைக்கு இருக்க சமூக வலைதளங்களில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் செய்திகள், நமக்கு சரியான செய்திகளை இந்த சமூக ஊடகங்கள் தருவதே இல்லை. அதனால்தான் அதில் வருகின்ற செய்திகளை படித்துவிட்டு சிரித்துவிட்டு போங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை எழுதியது காமு ஷெரீப் என்று நான் படித்தேன் என்று சொன்னார். இந்த செய்தி முதலில் ஊடகங்களில் தான் வந்தது. உண்மையிலேயே அந்த செய்தியை சொன்னவர் யார் தெரியுமா? பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடல் கண்ணதாசன் எழுதவில்லை, அந்த பாடலை காமு ஷெரீப் தான் எழுதினார் என்று சொன்னவர் சாதாரணமானவர் அல்லர், எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் சொன்னார். இது உங்கள் ஊடகத்திலே வந்திருக்காது. அதனால் தான் சொல்கிறேன், சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் தவறானவை. முதலில் இதை சொன்னவர் ஜெயகாந்தன். சிவகவி என்கிற நாடகத்தை தான் ஏபி நாகராஜன் திருவிளையாடல் படமாக எடுத்தார். அந்த சிவகவி நாடகத்தில் பாடலை எழுதியவர் காமு ஷெரீப். காமு ஷெரீப் இந்த பாடலை எழுதினார் என்று ஜெயகாந்தன் சொன்னார். அதற்கு பிறகு கண்ணதாசனுடைய மகன் மறுத்தார். அதெல்லாம் வேறு செய்தி. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் தவறானவை. பேசாமல் படித்து விட்டு சிரித்து விட்டு போங்கள் என்று சொல்கிறோம். சில விஷயங்கள் நடுவர் அவர்களே முதலில் பார்க்கின்ற பொழுது அதன் மீது பெரிய மரியாதையாக இருக்கும். சமூக ஊடகங்கள் வருகின்ற பொழுதும் அப்படித்தான். எந்த சமூக வலைதளம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று நினைத்தோமோ அந்த சமூக வலைதளங்களால் தான் இந்த பெரும் பிரச்சனை. கண்ணதாசன் காதலை கூட இதற்கு ஒப்பிட்டு சொல்வான். முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இன்று ரத்தமற்று போன பின்பு ஞானம். பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கண்ணீரை ஏசுதடா உள்ளம், இது காலிடறி யானை விழும் பள்ளம். எல்லாமே எது நமக்கு முதலில் பெரிதாக தெரிகிறதோ பிறகு அது மாறிவிடும். கண்ணதாசன் காதலை அந்த இடத்திலே கொண்டு வைக்கிறான். பெண்களை கூட அவன் அந்த இடத்திலே கொண்டு வைத்தான். உங்களுக்கு தெரியும், வசந்த மாளிகை படத்திலே வருகிற பாடல் அற்புதமாக அதிலே எழுதியிருப்பானே, கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. எது முதலில் பெரிதாக தெரிகிறதோ அது பிறகு நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படித்தான் சமூக வலைதளங்கள் முதலில் நமக்கு அப்படி தெரிந்தன. ஆனால் இன்று சொல்லக்கூடிய செய்திகள், திருப்பூரில் என்ன நடந்தது? சமூக வலைதளத்தை பார்த்துவிட்டு யூடியூப்பை பார்த்துட்டு ஒருவன் தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்திருக்கிறான். அந்த பெண் உயிரிழக்க நேர்ந்தது. அவன் சிந்தித்தானா? ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நடுவர் அவர்களே, நேற்று இரவு நான் இங்கே தங்கியிருக்கும்போது காலையில் காஃபி வேணும்னு நான் சொல்லிவிட்டு படுத்து விட்டு அப்படியே செல்ஃபோனை பார்க்குறேன். அதில் ஒரு செய்தி வருது, காலை எழுந்தால் காஃபி, எழாவிட்டால் பால். ஒரு செய்தி படிக்கின்ற பொழுது, ஆக இதுக்கு நான் சிரிச்சுட்டு தான் போக முடியும். ஒரு செய்தி வருது, சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? மனைவி வீட்டை விட்டு போனால் சனி பயிற்சி, திரும்ப வரும்போது குழந்தையாவையும் கூட்டுட்டு வந்துட்டான்னா குரு பயிற்சி. இது மாதிரி செய்திகள் தான் இன்று சமூக வலைதளங்களில் வருகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட செய்திகள் இருப்பதால் தான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று போடுறானே, அதை எல்லாரும் பார்க்குறான். 10th ரிசல்ட் வந்ததுங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன் 10th ரிசல்ட், சின்ன பையன் தான், அவன் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்கான். இன்னைக்கு என் மார்க்கை கேட்குறவன் யாரானாலும் சரி ரத்தம் கக்கி செத்து போயிடுவான். இதை ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு வைக்கிறான். ஆக எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோரையும் படைப்பாளி ஆக்கி விடுகிறது. எல்லாரும் அதில் எழுத ஆரம்பிச்சுட்டான். விவரம் தெரிகிறதோ தெரியவில்லையோ எல்லோரையும் இந்த சமூக வலைதளங்கள் படைப்பாளி ஆக்கிவிட்டன. அது மிகப்பெரிய குற்றம். பத்திரிகையாளர் என்பது எவ்வளவு பெரிய இடம், ஒரு பத்திரிகை என்பது எவ்வளவு பெரிய இடம். செல்போனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பத்திரிகையாளராக மாற முயற்சிக்கிறார்கள். இது இந்த நாட்டிலே நமக்கு சமூக வலைதளங்களில் நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய விபத்து. ஒரு திரைப்படத்தினுடைய தேவையில்லாத கருத்துக்களை நாம் வெளியே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தால் எப்படி சுகமாக இருக்குமோ அப்படித்தான் இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய செய்திகளை சிரித்துவிட்டு நாம் அதை மூடி வைத்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்று சொல்லி நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.